திண்டுக்கல் மாவட்டத்தில் பன்னீர் திராட்சைகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். நரசிங்கபுரம், அம்மையன் நாயக்கனூர் உள்ளிட்ட கிராமங்களில் 500 ஏக்கரில் பன்னீர் திராட்சை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மகசூல் அதிகரித்துள்ள நிலையில் 1 கிலோ திராட்சை 30 ரூபாய் அளவுக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் அதிக அளவு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து பச்சை திராட்சை வரத்து அதிகரித்துள்ளதால் கொடிகளிலேயே பன்னீர் திராட்சை அழுகி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விடிய ஆட்சியில் குளிர்பதன கிடங்கு வசதி இல்லாததால் தாங்க முடியாத நட்டத்தில் தவித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் தாலுகா பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 30,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொள்முதல் நிலையத்தில் இருந்து நெல் மூட்டைகளை லாரிகளில் ஏற்றி செல்ல விவசாயிகளிடம் கூடுதலாக பணம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கடந்த ஒரு வாரமாக லாரிகள் இயக்கப்படாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளன. எனவே அரசு உடனே தலையிட்டு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் வஞ்சித்து வரும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் 5ஆம் தேதி கரூரில் ஒருநாள் அடையாள ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பணியாற்றி வரும் 12,500 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட போதும் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த திமுக தேர்தல் அறிக்கையில் 181, அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் 181 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்திடுவோம் என்று சொன்ன நமது தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கி கூட பள்ளி மானிய கோரிக்கையில் கூட எங்களுக்கு அந்த அறிவிப்பு வரல. அதோடு நாங்கள் இன்னமும் நம்பிக்கையோடு இருந்தோம். 110 சொல்லுவார் முதல்வர் அப்படின்னு நினச்சோம். அதுலேயும் எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பு வரல.